ஓம் சக்தி. 7ஆம் வகுப்பு பருவம் 3க்கான இலக்கண பகுதி பகுபதம் பகா பதம். சொல் என்றால் என்ன? அதன் பொருள். ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றனுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். அச்சொல் பெயர், வினை, இடை, உரி என 4 வகைப்படும். அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். நாம் கணிதத்தை படித்திருப்போம். ஒரு எண்ணை பகு எண், பகா எண் என்று 2 விதமாக பிரிப்போம் அல்லவா? பகு எண் என்பது பல எண்களால் வகுக்க இயலும். பகா எண் என்பது ஒன்றால் மட்டுமே வகுக்கக்கூடிய எண் பகா எண் எனப்படும். அதே போல இலக்கண பகுதியான பகுபதம் பகாபதத்திலும் பதம் என்பதன் பொருள் சொல். ஒரு சொல்லை பிரிக்க இயன்றால் அது பகுபதம், பிரிக்க இயலவில்லை எனில் அது பகாபதம் எனப்படும். பதத்தின் வேறு பெயர்கள் ஏற்கனவே கூறினோம் அல்லவா? பதம் என்பதன் பொருள் சொல் அல்லது கிளவி அல்லது பொழி என அழைக்கப்படும். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு சொல்லை குறிப்பிட்டால் அது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். ஒரு எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். இவை 42 உள்ளன. தை, பை, கை, பூ, தீ, பை, தா, போ போன்ற எழுத்துக்கள் எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். இரண்டாவதாக தொடர்மொழி. தொடர்மொழி என்பதன் பொருள் எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால். ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரே ஒரு எழுத்து ஒரு சொல்லை குறிக்கும். இங்கு பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது எழுத்து தொடர்மொழி எனப்படும். எடுத்துக்காட்டு நூல், எழுதுகோல், வீடு, மகன், நத்தை என்பன போன்றவை. பகுபதம் சொல்லை பிரித்தோம் அல்லவா? பகுபதம் பகாபதம். இதில் பகுபதம் என்பது பகுக்க இயலும் சொற்களை பகுபதம் என்பர். ஏற்கனவே பார்த்தோம். பதம் என்றால் சொல் என்பதன் பொருள். பகுத்தல் என்று பொருள். பகுக்க இயலும் சொற்களை பகுபதம் என்பர். அவ்வாறு 2 முதல் 6 உறுப்புகளாக அச்சொல்லை பிரிக்கலாம். அவ்வுறுப்புகளின் பெயர்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகா பதம். பகுத்தல் என்றால் பிரித்தல் என்பது பொருள். பகா என்றால் பிரிக்க இயலாதது என்பது பொருள். கணிதத்தில் உள்ள பகா எண் என்பது போல பகுக்க இயலாதது. அது மாதிரி தமிழில் பகா என்றால் பிரிக்க இயலாத என்பது பொருள். பிரிக்கவியலாத சொல் பகா பதம் எனப்படும். மண் தனியாக பிரித்தறிய முடியாது. கல் அது போன்று பிரித்தறிய முடியாது. பொன் இது போன்ற சொற்கள் பெயர் பகாபதங்கள் எனப்படும். நட, வா, போ, செய் இவை போன்றவை வினை பகாபதங்கள் எனப்படும். பகுபதம் பகாபதம் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம் அல்லவா? இது போல ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன, தொடர்மொழி என்றால் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொண்டோம். நன்றி.